அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பற்றின சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலோட இன்ட்ரோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பற்றின இன்ட்ரோவை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்கு. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல வித் சர்டிஃபிகேட்டோட நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெஹந்தி எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வேணும் எங்களுக்கு வந்து A to Z எல்லாமே கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் கிளாஸ் அதாவது A to Z எல்லாமே வந்து சொல்லி கொடுப்போம். ஒரு 100+ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா லைன் போடுறதுலேருந்து ஒரு பிசினஸ் எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியரா சொல்லி கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஃப்ரேம் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸ் தேவையான கிட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக் தான் கொடுப்போம். இப்போ வந்து அட்வான்ஸ் கிட்டே வந்து நம்ம கொடுப்போம். அதாவது ஒரு 1500 லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம் ஆயில் அந்த மாதிரி ஆஃப்டர் கேர்க்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும், எங்க வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, என்ன குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ A to Z எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸோட வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம். நீங்க வந்து ஒரு பிரைட் இருக்கீங்க இல்ல அப்படின்னா வந்து பிரைட் மேக்கா இருக்கட்டும் இல்ல எந்த அக்கேஷனா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் 150 ல வந்து மெஹந்தி வந்து போட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது பிரைடல் மெஹந்தி, நெயில் கோன், அப்புறம் பிராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெஹந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து சேல் பண்றோம், நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட 150 ல வந்து நமக்கு வந்து மெஹந்தி போட்டு இருக்கோம். நம்ம எந்த ஏரியாக்கு வந்து மெஹந்தி போட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் சாரி ப்ளீட் டிராப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்கிரீன்ல வந்து நான் போடுறேன், நீங்க வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாரி ப்ளீட்டிங் டிராப்பிங். ஸோ ஓகேவா, ஸோ அதுவே நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே சாரி ப்ளீட் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ சாரி டிராப்பிங் நம்ம எந்த ஊர்ல பண்றோம் அப்படின்றத சைடுல நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நீட்டா வந்து நம்ம சாரி டிராப் பண்ணணும், நம்ம வந்து குயிக்கா வந்து சாரி வந்து டிராப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் டைம்ல 100 ரூபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க வந்து சாரி கொரியர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளீட்டிங் அண்ட் டிராப்பிங் கிளாஸஸ் எடுத்துருக்கோம். ஸோ கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்கு அப்படின்னா கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஃப்ரேம் பண்ணணும், இல்ல சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணணும், இல்ல சாக்லேட் பொக்கே பண்ணணும், இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணணும், இல்ல பொக்கே பண்ணணும், இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூ பேக் பண்ணணும். என்ன மாதிரியான கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படினாலுமே இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ரெசின் ஆர்ட் வந்து கொண்டு வர போறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படினாலுமே நீங்க வந்து தாராளமா என்கொயரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெர்பல் சோப், அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சோப் வேணும் அப்படினாலுமே நீங்க அதை வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதாவது எங்களுக்கு குப்பமேனி சோப் வேணும், இல்ல கேரட் சோப் வேணும், இல்ல பீட்ரூட் சோப் வேணும், அந்த மாதிரி நீங்க என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஆலோவேரா சோப், அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப், கேரட் சோப், ரோஸ் சோப், அந்த மாதிரி எல்லா டைப் சோப்புமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு சோப் வேணும் அப்படினாலுமே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான். நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க்மே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா 500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆரி ஒர்க்கு கிளாஸஸ் எடுக்க போறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ், அதுக்கப்புறம் பெய்ட் கிளாஸஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸஸ் நம்ம எடுக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா பிரைடல் பேங்கிள்ஸ், அதாவது சில்வர் பேங்கிள்ஸ் சொல்ற எல்லா பேங்கிள்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ் இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது. வந்து என்ன கிளாஸ் எப்போ போடுவேன் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பா யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம்லயும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஒன் பை ஒன்னா எல்லா கிளாஸஸ்மே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படின்னா நம்ம தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ், அதாவது ஹேர் பேண்ட்ஸ், சைல்டுக்குலாம் போடுற ஹேர் பேண்ட்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்க்கு மேட்சா இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். எது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். ஸோ சேனல் பற்றினா இன்ட்ரோ வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுவும் வேணும், இல்லை ப்ராடக்ட்ஸ் வேணும், இல்லை ஏதாச்சும் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ vlog ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்துச்சு. நீங்கள் வந்து இன்ட்ரோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி போஸ்லாம் செஞ்சு நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 போ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இந்த மாதிரி வந்து ஹேர் கிளிப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா மெஹந்தி வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது எல்லா ஒர்க்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரே டைம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண முடியல, உடம்பு அந்தளவுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ போஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மெஹந்தி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது ப்ராக்டிஸ் மெஹந்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் மெஹந்தி செஞ்சு அதையும் பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா என்னோட அண்ணன் பையனுக்கு வந்து பர்த்டே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால ஒரு சின்ன ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதுவும் இல்லாமல் நானும் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எங்கேயுமே பெருசாக போகவே இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட இங்கேருந்து திருச்சி போயிட்டு வருவோம், அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பெருசாக நான் எங்கேயுமே போகலை. அது ஒரு மாதிரி வீட்டிலே இருந்ததே ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருந்துச்சு. அதனால் வந்து எங்கேயாச்சும் வெளில போகலாம், ஒரு அவுட்டிங் மாதிரி குட்டியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் மேலே, அதாவது மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோமே. ஸோ எங்கே போயிருந்தோம் அப்படின்றதுலாம் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜாப் தான் வந்து நான் போட்டிருந்தேன். ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க உங்கள் ஹிஜாப் கலெக்ஷன்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷால்லா நான் போடுறேன். ஃப்யூச்சரில் வந்து ஹிஜாப் கலெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து போடுறேன். இந்த ஹிஜாப் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வயலட் கலரில் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான கிளாத் தான். இது என்னோடய அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தது. அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா பேபி வச்சுருக்கனால ரொம்ப ஹெவியாலாம் எதுவுமே போடுறதுக்கு எனக்கு பிடிக்கலை. பிள்ளைக்கு வந்து எதுவும் ஸ்டோன்ஸ்லாம் இதாகிடுமோ அப்படின்னு. இதில் ஒரு மாதிரி மைல்டான ஸ்டோன் தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. தலைக்கு போடுற துண்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, பேம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே எடுத்தாச்சு. அடிஷ்னலாகவும் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டா. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா வந்து பேம்பர்ஸு, கிளாத் எல்லாமே எடுத்துட்டாச்சு. எல்லாமே எடுத்து பேக் பண்ணதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அந்த அன்னைக்கு எங்கே போயிருந்தோம், பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருந்தது. கிளம்பி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேட். அதாவது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக எந்த மழையும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போகிறதா பிளான் இருந்துச்சுன்னா மந்தி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா பாசிப்பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து போயிருந்தோம். பீச் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வலையெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த வலையெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து போட் அந்த மாதிரி தான் நிற்கும். ரொம்ப க்ளீனாலாம் இல்லை, பட் ஓகே. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா காற்றடிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த இடம். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ லைட் ஹவுஸ்குள்ளேலாம் அலோவ் பண்ணலை யாரையுமே. சும்மா அங்கே வாசல்லே நின்றுட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாசிப்பட்டினத்தில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எல்லோரும் லைட்டாக ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பட்டினம் தான் போயிருந்தோம். அங்கே வந்து பீச்லாம் இருக்குது. ஆனால் வந்து எந்த இடத்துலையுமே வந்து தொண்டி பீச் மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. தொண்டியில் எங்கள் ஊரில் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வந்து உட்காந்து அந்த ஒரு ஹார்பர் மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டுலாம் வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஊர்லேயுமே இல்லை. நாங்கள் அதான் யோசித்தோம், இந்த சைடு அதாவது பாசிப்பட்டினம், அம்மாப்பட்டினம் இந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்து பார்க்குற மாதிரியான எந்த பிளேசஸுமே இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து கடல் இருக்குது. ஆனால் கடலில் போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பார்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுதான் நாங்கள் பேசிட்டு ஒரு அம்மாப்பட்டினத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல சும்மா போய் நின்றுட்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்களை வந்து சும்மா விளையாட விட்டுட்டு இருந்தோம். அங்கே வந்து யாருமே இல்லை, அமைதியாக இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருந்துட்டு ஃபுல்லாக வந்து பிள்ளைங்களை விளையாட விட்டுக்கிட்டு பீச்சில் வந்து விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது தான். அங்கேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா காற்று வாங்கிட்டு வர்றதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. எங்கே இந்த ட்ரிப் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா மந்தி சாப்பிட்றதுக்குன்னு கிளம்புனது தான். 8 மணிக்கு மந்தி, சும்மா முன்னாடியே போய் எங்கேயாச்சும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனது தானே. அதனால கொஞ்சம் அங்கங்கே நின்றுட்டு போனது. இது என்னோடய அண்ணன் பையன் வந்து கடல் மண்ணில் வந்து அவங்க ஏபிசிடி வந்து எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவன் வந்து யூகேஜி போயிருக்கான். அவன் சும்மா வந்து ஏபிசிடி எழுதிட்டு இருந்தான். என்னடா அலை வந்து அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லாம் நல்லா இருந்துச்சு. சும்மா இதுவுமே உள்ளேலாம் வந்து அலவுட் கிடையாது. சும்மா வாசலில் நின்று ஒரு வீடியோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு சும்மா பார்த்துட்டு வந்தோம். நல்லா காத்தடிச்சிச்சு. ஏன்னா இது எல்லாமே கடற்கரை ஏரியான்றனால நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 8 மணி 8:15 இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா
சரி போகலாம், கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்குமே கொஞ்சம் நல்லா வந்து இருட்டிடுச்சு. அப்புறம் போயிட்டு அந்த கடை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். அப்போ ஒரு மாதிரி குட்டி கடையாக இருந்துச்சு. இப்போ அதையெல்லாம் நல்லா வந்து பெருசாக்கியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு, மட்டன் சூப்புமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மட்டன் மந்தி, அதுக்கப்புறம் வந்து பீஃப் சுக்கா அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து KFC சிக்கன், பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது சிக்கன் அப்படின்றதுனால KFC சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து சாப்பிட்ட பிளேட்டில் வச்சுருந்தனால இந்தளவுக்கு மோசமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு எல்லாமே செரிமானம் ஆகிறதுக்கு வந்து மொஜிட்டோ வாங்கி குடித்தாச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மொஜிட்டோ குடித்தோன்னே எவ்வளோ சாப்பிட்டோன்றதே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அப்படியே செரிமானம் ஆயிடுச்சு. எதுவுமே வந்து நெஞ்சுக்குள்ளே நின்று அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மொஜிட்டோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் எந்த கடைக்கு போயிருந்தோம் அப்படின்னா அம்மாபட்டினத்தில் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.